ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நான் இந்த குரூப் 4ல் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா அப்பாவுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து 3 டாட்டர்ஸ் நாங்கள். எங்கள் அப்பா அம்மா நினச்சிருந்தா மேரேஜ் பண்ணியோ இல்லாட்டி ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கோ அனுப்பிச்சி விட்ருக்கலாம். பட் அவங்க எனக்குன்னு ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக டைம் கொடுத்து ஹோப்போடு படிக்க வச்சாங்க. ஸோ அந்த ஹோப்புக்கான ரிசல்ட் தான் இந்த சக்ஸஸ் நான் சொல்லுவேன். அண்டு அதுக்கப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட் வந்து ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு நிறைய கேட்டாங்க. பிகாஸ் என்னோடய ரேங்க்குக்கு வந்து ஜேஏ அண்டு டைப்பிஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஜேஏ போஸ்ட் வந்து 7th டே கவுன்சிலிங் தான் எனக்கு இருந்தது. ஸோ நியர்பை மதுரை வந்து கிடைக்கல. நான் என்னோட அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எது ஓகேவாக இருக்குன்னா நான் ஸ்டெனோடைபிஸ்ட் மதுரை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஃபிங்கர் டிப்பில் வந்து மதுரை மிஸ் ஆயிடுச்சு. ஸோ திண்டுக்கல் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து கண்டிப்பாக நான் படிப்பேன். தென் ஸ்டெனோ சொல்லிக் கொடுத்த அண்ணா வந்து அமலன் அண்ணா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் நான் ஸ்டெனோ படிக்கிற டேஸில் வந்து அவனால் முடியுமான்னு கொஸ்டின் மார்க் பண்ண மாட்டாங்க, அவனால் முடியும்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிளேஸில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்களே கூப்பிட்டுருந்தேன், அவங்களுக்கு ஒர்க்னால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூண்ணா. அண்ட் என்னோட ஸ்கூலிங்லேருந்து இப்போ இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற செகண்ட் வரையும் என்னோட இந்த சக்ஸஸ்க்கு காரணமான எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் அவங்க இல்லாட்டி நான் கிடையாது. எல்லாருமே என்னோட ஹோப் வச்சுருந்தாங்க. உன்னால் முடியுமான்னு கேட்க மாட்டாங்க, உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் எஃபர்ட் போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் என்னன்னு சொல்லி கொடுத்ததே வந்து ஷார்ட் அண்ட் தான். பிகாஸ் நான் அந்த கோவிட் டேஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எழுதிட்டு தான் இருப்பேன். ஸோ ரொம்ப அது இங்கே யூஸ் ஆச்சு. தென் ஃப்யூச்சர் சக்ஸஸருக்கு என்ன சொல்லணும்னா கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. பிகாஸ் இந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலே சக்ஸஸ் தான் சொல்லி சார் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இருந்தால் மட்டும் போதாது, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, எஃபர்ட் போட்டு படிங்க. உங்களை நம்புங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அண்ட் ப்ரெசன்ட் அச்சீவர்ஸ்க்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு கோட் சொல்லுவாங்க, பி ஹானஸ்ட் பி ஹானர்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2-3 பேர் கிளியர் பண்ணி இப்போ ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களால வர முடியல. அவங்களுக்கும் சேர்த்து வந்து சுரேஷ் அகாடமிக்கு தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் அகாடமியோட கிஃப்ட்டுனா ஒன்று ஸ்டடி ஹால். அண்ட் ஸ்டடி ஹால் மூலிமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் வீட்டிலேருந்து படித்த டைமோட ஸ்டடி ஹால் இருந்து தான் வந்து நிறையா படிச்சிருக்கேன். பிகாஸ் சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டேன், வீடு பக்கத்துலனால ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் படித்தேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அண்டு ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் நின்று பேசுவாங்க. நானும் அங்கே உட்காந்து கண்டிப்பாக பார்ப்பேன். தென் நிறையா சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபீஸ் கட்டினது கூட நான் வெளியே 2 தான் பாப்பாட ரூபா கொடுத்துட்டேன். ஞாபகமாக இருக்கான்னு தெரியல. என்ன இந்த இடத்துல வந்து பாப்பா வந்து இங்கே உட்காந்துருக்காப்புல படிக்க. என்னை திருப்பி இந்த இடத்துல அமர செய்யறதுக்கு என் மகளுக்கு நான் பெருமைப்படுறேன். இதை சுரேஷ் அகாடமிக்கு வந்து அந்த அரசு அதிகாரியாக சீட்டில் உட்கார வச்சதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா ஸ்டாஃபுக்கும் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற எல்லா பேரண்ட்ஸு இப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.